இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது சாம்சங் சோலார் 5 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். இது வந்து துறையூரில் நம்ம போட்டு கொடுத்துருக்கோங்க. ஈவோ இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். இது வந்து 8 இயர்ஸ் கம்ப்ளீட் வாரண்டியும் அடுத்த 8 இயர்ஸ்க்கு சர்வீஸ் வாரண்டியும் உண்டு. இந்த வாரண்ட்டி வந்து ஆன்சைட் வாரண்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஆன் கிரிட் சிஸ்டம்லாம் எதுக்கு போடுறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அதாவதுங்க, நமக்கு தேவையான நம்ம செலவழிக்கிற மின்சாரத்தை நம்மளே உற்பத்தி பண்ணி நம்மளே தன்னிறைவு அடைஞ்சிக்கிறோம். ஈபிக்கு பில்லு கட்ட வேண்டியதே இல்லை. ஆனால் ஈபியில் வந்து மின் இணைப்பு கட்டாயம் இருக்கணும். பேட்ரி வச்சு சோலார் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணாமல் ஈபி மின்சாரத்தை வச்சு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டு நம்ம சோலார் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி நம்ம எத்தனை ஏசி போட்டாலும் எவ்வளோ மின்சாரத்தை செலவு பண்ணாலும், குறிப்பாக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோக்கு அனுமதி கொடுத்துருக்கு அப்படின்னா 3000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் கரண்ட்டு பில் கட்டக்கூடிய வீடுகளுக்கு மட்டும்தான் இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் மானியத்தில் போடும்போது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். எனக்கு 2000 தான் வருது, எனக்கு 1500 தான் வருது, இதுக்கு சோலார் போட்டால் என்ன அப்படின்னா தாராளமாக நீங்கள் சோலார் போடலாம். ஆனால் நீங்கள் செய்கிற முதலீடும் நீங்கள் எடுக்க போகிற பணமும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். உதாரணமாக ஒருத்தருக்கு 500 தான் கரண்ட் பில்லு வருது, அவர் 1,50,000 சோலார் போடணும். அப்போ 2000 கட்டிட்டு வந்தாலே ஒரு வருஷத்துக்கே அவர் 12,000 தான் கட்டுவார். 1,50,000 போடும்போது 10-11 வருஷம் அவர் கட்டிக்கிட்டு வந்தால் தான் அவருடைய முதலீடு வந்து திரும்ப அவருக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் வட்டி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிடும். இதே ஒரு 3 கிலோவாட் போட போகிறார் ஒருத்தர், அவர் கரண்ட் பில்லு 7,500 8,000 வருது. அப்படி போடும்போது அவர் வந்து 2,13,000 போடணும். அதே நேரத்தில் 78,000 மானியமாக வந்துடும். அப்போ 1,35,000 தான் அவர் நிகரமாக தன்னுடைய கையிலேருந்து செலவு பண்ணுறாரு. அந்த 1,35,000 பார்த்திங்கன்னா ஒரு மாதமும் 8,000 பில்லு குறையுதுன்னு வச்சுக்கோங்க. 6 மாதத்துக்கு 50,000 குறைஞ்சி போயிடுது. அப்போ 3 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 1,50,000 ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் வந்துடுது. எந்த முதலீடாக இருந்தாலும் அது 3 வருஷத்தில் பலன் தருது அப்படின்னா அது மிகச்சிறந்த முதலீடு. வட்டி கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 33% கிட்ட உங்களுக்கு இது வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. இந்த மாதிரி குறைந்த விலையில் குறைந்த செலவில் நம்முடைய மின்சாரத்தை பூரா நம்ம உற்பத்தி பண்ணிடுறோம். 3 வருஷத்துக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய ஆயுள் காலத்துக்கும், உங்களுடைய ஆயுள் காலத்துக்கு பின்னாடி நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த சொத்து இந்த ப்ராப்பர்ட்டி போகுது அப்படின்னா 25 வருஷத்துக்கு தொடர்ச்சியாக உங்களுக்கு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்குது. இந்த சோலார் பேனலுடைய வாரண்ட்டி பீரியடு மட்டும்தான் 25 வருஷம். நல்ல தரமான சோலார் பேனலை நம்ம போட்டு கொடுக்கும்போது அது உழைச்சிக்கிட்டே தான் இருக்கும். என்கிட்டலாம் சில சோலார் பேனல் இருக்குது. ரொம்ப 1972 தயார் பண்ணது. இந்த பழைய காலத்தில் தந்தி ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க. அந்த பேனல்லாம் இன்னும் ப்ரொடக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு 50 வாட்ஸ் சின்ன பேனல் இருக்குது. அதோட வாரண்ட்டி பீரியட்லாம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் இன்னும் அதோடய உற்பத்தி குறையாமல் தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம தரமான சோலார் பேனலை போடும்போது 50 வருஷமானாலும் அதிகம் 60 வருஷமானாலும் மின்சாரம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சோலார் பேனலை பராமரிக்கும் போது ப்ராப்பராக இது மாதிரி எர்த்திங் கொடுத்துருங்க. சோலார் பேனலில் சர்க்குலேட்டிங் கரண்ட்டுன்னு வரும். அந்த சர்க்குலேட்டிங் கரண்ட்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஃப்ரேமையும் இன்னொரு ஃப்ரேமோட எர்த்து லிங்க் மூலிமா இணைச்சி அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு எர்த்து கொடுக்குறோம். இன்வெர்ட்டருக்குன்னு தனியாக ஒரு எர்த்து, தனியாக ஒரு எர்த்து ராடு, தனியாக ஒரு எர்த்து பிட்டு, அதே மாதிரி லைட்னிங் அரெஸ்ட்டு இடி தாங்கிக்கு தனியாக ஒரு எர்த்து பிட்டு, இப்படி நீங்கள் போடும்போது ரொம்ப செக்யூராக சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம 25 வருஷம் உழைக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை நம்ம போடுறோம். அதுக்கு தேவையான எல்லா பராமரிப்பும் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். காஸ்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக 1,60,000 1,70,000 கொடுக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான பொருள் தானே கொடுக்க முடியும். அப்போ நல்ல தரமான பொருளை நீங்கள் போடணுன்னா கொஞ்சம் காஸ்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது லைஃப் டைமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். அது பாட்டுக்கு சைடில் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ரொடக்ஷன் பண்ணி உங்கள் கரண்ட் பில் வராமல் பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த உற்பத்தியை பூரா நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான ஆப் இருக்குது. உங்கள் வீட்டில் வைஃபை கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். அந்த வைஃபை கனெக்ஷனில் இந்த சிஸ்டத்தை நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுறோம். அப்போ மின்சாரம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணது போக மிச்ச கரண்ட்டு எக்ஸ்போர்ட் ஆகி ஈபிக்கு போகும். நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை, வெளியூர் போயிருக்கீங்க, மொத்த உற்பத்தி கரண்ட்டும் எக்ஸ்போர்ட் ஆகி உங்களுக்கு ஈபிக்கு போகும். 2 மாதத்துக்கு ஒருக்க பில்லு வரும்போது மட்டும்தான் எவ்வளவு எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு, உங்கள் வீட்டிலேருந்து சோலார் மின்சாரம் உற்பத்தி ஆகி எவ்வளவு ஈபிக்கு ஏற்றுமதி ஆகிருக்கு, அதே மாதிரி ஈபியிலேருந்து எவ்வளவு நீங்கள் இறக்குமதி பண்ணியிருக்கீங்க, வாங்கியிருக்கீங்க, இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள டிஃப்ரென்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் பில் கட்ட போகிறீங்க. உதாரணமாக 1000 யூனிட்டு நீங்கள் ஈபியிலேருந்து வாங்கியிருக்கீங்க. உங்கள் வீட்டிலேருந்து 900 யூனிட் உற்பத்தி பண்ணி நீங்கள் பயன்படுத்தினது போக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 - 900 வெறும் 100 யூனிட்டுக்கு தான் நீங்கள் பில் கட்டணும். அந்த 100 யூனிட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஃப்ரீ ஸ்லாப்பில் வந்துடும். அப்போ கரண்ட்டு பில்லு 0.
நெட்வொர்க் சார்ஜ் மட்டும் ஒரு கிலோவாட்டுக்கு 100 ரூபா. இப்போ 5 கிலோவாட் அப்படின்னா நீங்கள் 500 ரூபா மட்டும் பில்லு கட்டுவீங்க. 5 கிலோவாட்லாம் நம்ம போடக்கூடிய இடங்களில் 15,000லேருந்து 20,000 வரைக்கும் பில்லு வருதா? நீங்கள் தாராளமாக 5 கிலோவாட் போடுங்க. பில்லு சுத்தமாக வரவே வராது. எவ்வளவு லேவிஷாக நீங்கள் 4 ஏசி 5 ஏசி போட்டோம்னா கூட, தண்ணி மோட்டார் போட்டு கார்டனுக்கு ஃபுல்லாக நம்ம பராமரித்தா கூட உங்களுக்கு கட்டாயம் கரண்ட் பில்லே வராது. லிஃப்ட்டு போட்டிருக்காங்க, 3 ஃபேஸ் லிஃப்ட்டு. அப்போ நீங்கள் 5 கிலோவாட் போடுங்க. 3 ஏசி 3 ரூம் இருக்குது சார், நீங்கள் அப்போ 3 கிலோவாட் போடுங்க. அதனால் நம்ம கரண்ட்டு அதிகமாக செலவாகிற குடும்பங்கள் மட்டும்தான் இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்துக்கு நீங்கள் போகணும். கரண்ட்டே செலவாகலை அப்படின்னா நீங்கள் போகாதீங்க, அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. ஏன்னா கரண்ட்டு செலவாகாத 200 யூனிட்டு 300 யூனிட்டு 150 ரூபா 500 ரூபா கட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ஆகாதுங்க. அவங்களுக்கு இந்த சோலார் சிஸ்டம் போடாதீங்க. மின்சார சுமை தாங்க முடியல, எனக்கு அதிகமாக செலவாகுது, தாராளமாக போடுங்க. 100% பெனிஃபிஷியலான சிஸ்டம் இது.